பெரியாருக்கும் மணியம்மைக்கும் உள்ள உறவு வந்து அது வந்து எதோட தொடர்புடையது? இல்லை, அது மகள் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை சார். அது வந்து துணைக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பெண் கொண்டு வராங்க. துணைக்காக ஒரு பெண் வந்தாலே ஒரு ஆணோட அதை சொல்லிட்டேன்னா வந்து ஒரு ஆணுக்கு வந்து பெண் துணை இல்லை. பெண் துணைனா நான் மனைவி இல்லாத ஒரு ஆணுக்கு நான் துணையாக வந்தாலே வந்து யார் வந்து ஒரு பெண் வந்தாலும் அது விமர்சனம் பண்ணாதான் செய்யப்படும். அது வயசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அங்கே ஒருத்தர் சொல்லலாம் அதான் கேட்டால் எனக்கு வந்து சுத்த வச்சு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, அதுக்காக வந்து நான் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. அந்த ரெண்டாவது கல்யாணத்துக்கு இந்த முதியோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கு என்ன சாக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிள்ளைகளை காட்டுவாங்க, அல்லது வந்து என்ன சொல்றீங்கன்னா வந்து சொத்தை காப்பாற்றிக்கணும். சொத்தை காப்பாற்றலாம் கிடையாது. அட நீங்கள் வேற, சொத்து காப்பாற்றலாம் செகண்டு. சொத்து அவங்க மடியிலே கூட கட்டின்னு இருப்பாங்க, யாருக்குங்க கூட எழுதி வைக்க மாட்டான். ஆனால் என்ன காரணம் சொல்லுவான்னு கேட்டால், ரெண்டாவது கல்யாணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முதியோர்கள் என்ன சொல்ல கேட்டால் 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து என் பிள்ளைகளை வளர்க்கணும், அதுக்கு தான் ஆள் வேணும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவான்னு கேட்டால், எனக்கு கடைசி காலத்தில் சுத்தணி வச்சுக்க கூட ஆள் கிடையாது, தைலம் தேய்க்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லுவான். ஆனால் இவன் தைலம் மட்டுமா தேய்க்குவான்? நீங்களே சொல்லுங்கள். எது தைலம் மட்டுமா தைலம் தேய்ச்சா இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னு தேய்க்காமல் இருக்க மாட்டான்ல, சரிங்களா? அப்போது உடல் தேவை வெளிப்படையாக வந்து என்னோட உடல் தேவைக்காக திருமணம்ன்றது வந்து பண்ணிக்கிறது தான். ஆனால் எல்லாரும் இப்படி ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு துணைக்கு என்ன துணைக்குன்னா கடைசி காலத்தில் தைலம் தேய்க்கிறதுக்கு அப்படி சொல்கிறது. இல்லை என் பிள்ளைகளை வளர்க்கணும், நாளைக்கு கல்யாணம் காட்சி பண்ணும்போது என்ன பண்ணுறது அப்படி சொல்லி எல்லா இந்த மறுமணங்கள் இருக்குல்ல, நான் முதிய வயதில் மறுமணம் செய்யக்கூடியவங்க, அதாவது பிள்ளைகள்லாம் வளர்ந்து ஆளாக இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, இல்லை கல்யாண வயதுக்கு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான்னு சொன்னால் இதுதான். இதே இளம் வயதில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கை குழந்தைங்க இருக்குன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அவருக்கும் ஒரு பெண் தேவை, பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவை, கடைசி வரைக்கும் ஒரு துணை தேவை, அப்படி நம்ம எடுத்த முடியும். மறுமணத்தை நம்ம எதிர்க்கலை, மறுமணத்தை கொச்சைப்படுத்தலை. ஆனால் இந்த வயோதிகத்தில் பண்ணக்கூடியது இருக்குல்ல, வயோதிகம்னா 50 வயது கடந்து வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைவை நோக்கி நகரும் போது, அப்போ வந்து நீங்கள் ஒரு பெண்ணை நீங்கள் வந்து மனம் முடிக்கிறீங்க, அந்த பெண்ணுக்கு வயதில் வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மகள் வயது பண்ண அது நியாயம் தர்மம் கிடையாது.